தற்பொழுது காவேரி மருத்துவமனையில் உள்ள கள நிலவரம் என்ன என்பது குறித்து பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கரன் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவரிடம் பேசலாம். பாஸ்கர், வணக்கம். காவேரி மருத்துவமனையில் தற்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன? திரு ராகுல் காந்தியின் வருகையை முன்னிட்டு அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன? பாஸ்கர். சரியாக 11:35 திமுக தலைவர் கருணாநிதியை காவிரி மருத்துவமனையில் சந்திப்பதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவரான ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரான திக்விஜய் சிங்கும் காரில் வந்தார்கள். வழிநெடுக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. காவிரி மருத்துவமனையை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. ராகுல் காந்தியுடைய கான்வாய் வரக்கூடிய அந்த சாலைகளில் போக்குவரத்து மாற்றங்கள் எதுவும் செய்யப்படவில்லை. இருந்த போதும் பாதுகாப்பு நலன் கருதி முன்கூட்டியே வரக்கூடிய வாகனங்களை சாலையில் ஓரமாக தடுத்து நிறுத்தி அவருடைய கான்வாய் எளிதாக வந்து மருத்துவமனைக்கு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் காவல்துறை மேற்கொண்டிருந்தனர். அதன் அடிப்படையில் 11:35 மணிக்கு ராகுல் காந்தியுடைய கான்வாயானது மருத்துவமனைக்குள் நுழைந்தது. அங்கு நுழைவாயிலில் திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலின் காத்திருந்தார். அதே போல திமுகவுடைய முதன்மை செயலாளரான துரைமுருகன், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் காத்திருந்தனர். ப. சிதம்பரமும் திருநாவுக்கரசனும் அவருடன் வந்திருந்தனர் ராகுல் காந்தியுடன். இந்த நிலையில முன்கூட்டியே காங்கிரஸ் கமிட்டியுடைய தமிழக முன்னாள் தலைவரான EVKS இளங்கோவன் முன்கூட்டியே வருகை தந்து அவரும் இவர்களோடு காத்திருந்தார்கள். திமுக தலைவர் கருணாநிதியை சந்திப்பதற்காகவும் உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காகவும் ராகுல் காந்தி அவர்கள் உள்ளே வந்தவுடன் திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலின் அவரை அழைத்து பின்பு லிப்ட் வழியாக 4வது மாடிக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அவருடைய அறையில் தற்போது திமுக தலைவர் கருணாநிதியுடைய அறையில் ராகுல் காந்தி இருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றனர். அவர் நேரிலே சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்து வருகிறார். திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலினிடமும் திமுக தலைவர் உடல்நிலை குறித்து தொடர்ந்து கேட்டறிகிறார். நேற்று அவருக்கு ட்ரெக்ஸோஸ்டோமி என்ற அந்த சிகிச்சை வழங்கப்பட்டது. அதன் பிறகு அறிக்கையில் திமுக தலைவர் கருணாநிதியுடைய உடல்நிலை சீராக இருக்கிறது என்ற தகவலை மருத்துவமனையுடைய நிர்வாகத்தின் சார்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தனர். அது மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு மருந்துகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இன்று காலை திமுகவுடைய சார்பாக வெளியிடப்பட்ட ஒரு செய்திக்குறிப்பில் சில நாட்கள் மருத்துவமனையில் திமுக தலைவர் கருணாநிதி தங்கியிருக்க வேண்டும் தொடர்ந்து சிகிச்சைக்காக. இதன் காரணமாக கட்சியினுடைய தொண்டர்கள் நண்பர்கள் யாரும் திமுக தலைவர் கருணாநிதியை மருத்துவமனையில் சந்திக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருந்தனர். இந்த நிலையில ஏற்கனவே நேற்று இரவு அதாவது துணைத் தலைவரான காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவரான ராகுல் காந்தி வரவுள்ளார் என்ற செய்திகள் வெளியானது. இன்று காலை திமுகவுடைய சார்பாக வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் கட்சியினுடைய தொண்டர்கள் யாரும் அவர்களை திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் தொடர்ந்து வந்து சிகிச்சை பெறக்கூடிய நிலையில அவரை நேரில் சந்தித்து அவருக்கு தொந்தரவு செய்ய வேண்டாம், இதற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று திமுக அவரிடம் கேட்டுக் கொண்டிருந்த நிலையில காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி திமுக தலைவர் கருணாநிதி உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக நேரில் மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார். மருத்துவமனை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தற்போது ராகுல் காந்தி அவர்கள் திமுக தலைவர் கருணாநிதியின் அதாவது சிகிச்சை பெறக்கூடிய அந்த அறையில் தங்கியிருப்பதாக மேலறை வந்து மருத்துவமனையிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றனர். பாஸ்கர், இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது திமுக தலைவர் திரு மு கருணாநிதி எந்த அறையில் சிகிச்சை பெற்று வருகிறாரோ அந்த அறைக்கே திரு ராகுல் காந்தி அவர்கள் சென்றிருக்கிறார். அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்களிடமும் திமுக பொருளாளர் திரு MK ஸ்டாலின் அவர்களிடமும் கேட்டறிந்து வருகிறார் என்ற தகவல்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். ராகுல் காந்தி மருத்துவமனையை விட்டு வெளியே வந்த பிறகு செய்தியாளர்களை சந்திப்பாரா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிகிச்சை என்ன? அவருடைய உடல்நலம் தற்பொழுது எப்படி இருக்கிறது என்பது குறித்து அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசுவாரா? அது தொடர்பான தகவல்கள் இருக்கிறதா? சந்திப்பது குறித்து விளக்குவதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது காவல்துறை சார்பாக ஒரு இடம் பத்திரிகையாளருக்கு ஒதுக்கப்பட்டு அந்த இடையில் பத்திரிகையாளர் அனைவருமே காத்திருக்கின்றனர். அதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது குறித்து தகவலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரான திருநாவுக்கரசரிடம் பத்திரிகையாளர் இங்கு காத்திருக்கக்கூடிய தகவலை வந்து ராகுல் காந்திக்கு தெரிவிக்குமாறு பத்திரிகையாளரும் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர். இதனிடையே துணைத் தலைவரான ராகுல் காந்தி மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தவுடன் பத்திரிகையாளர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதா இங்க இருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. மருத்துவமனை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. திமுகவினர் எண்ணிக்கை சற்று குறைவாக இருக்கிறது. மருத்துவமனைக்கு வெளியே முக்கியமான நிர்வாகிகள் மட்டும்தான் மருத்துவமனைக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து அவருடைய உடல்நிலை குறித்து கேட்டறிந்து கொடுத்த அனைத்து விதமான தகவலையும் திமுக பொருளாளரை சந்தித்தும் மருத்துவர்களை சந்தித்து காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவரான ராகுல் காந்தி
கேட்டறிந்த அனைத்து விதமான தகவலையும் சந்தித்த தகவலையும் இங்கு பத்திரிகையாளர்களும் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நீங்கள் கூறியது போல திமுக தலைவர் திரு மு கருணாநிதியோட உடல்நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது என்பது குறித்து ராகுல் காந்தி வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது நேரடியாக நாம் தெளிவான ஒரு தகவல்களை நாம் பெற முடியும் என்று எதிர்பார்க்கலாம். இது ஒரு புறம் இருக்க, திரு ராகுல் காந்தி அவரை வரவேற்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் எந்தெந்த முக்கிய நிர்வாகிகள் இருந்தார்கள், அதுபோல காங்கிரஸ் கட்சியில் திரு திருநாவுக்கரசர், முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் இவர்களுக்கு அடுத்தபடியாக வேறு எந்தெந்த முக்கிய நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி தரப்பிலும் இருந்தார்கள்? குறிப்பாக சொல்ல வேண்டாம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளரான துரைமுருகன், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, முன்னாள் மத்திய அமைச்சர் டி.ஆர். பாலு உள்ளிட்டவர்கள் ஏற்கனவே மருத்துவமனை வளாகத்தில் காத்திருந்தனார்கள் நுழைவாயிலில். அதே போல கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் இங்கு வருகை தந்திருந்தனர். அவர்களும் மாற்று இடத்தில் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றனர். முக்கியமான திமுகவுடைய நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் உள்ளே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பலருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படாமல் பாதுகாப்பு நலக்கருதியும் இங்கே எந்த விதமான நோயாளிகளுக்கு இடையூறும் ஏற்படாத வண்ணம் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதன் காரணமாக சிலருக்கு மட்டும் உள்ளே அனுமதி வழங்கப்பட்டு அவர்கள் மூலமாக ராகுல் காந்தி அவர்கள் மருத்துவமனையில் 4வது மாடியில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் கருணாநிதி சிகிச்சை பெற்று வரக்கூடிய அறைக்கு சென்றிருக்கிறார். அங்கு திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலின் உடன் இருக்கிறார், கனிமொழி உடன் இருக்கிறார். அங்கு அதாவது திமுக தலைவர் கருணாநிதியுடைய துணையாரான ராசாத்தி அம்மாளும் உடன் இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த சந்திப்பு முடிந்த பிறகு வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திக்கும் போது முழு விவரங்களும் தெரிய வரும். திமுக கருணாநிதியுடைய உடல்நிலை, திமுக தலைவர் கருணாநிதியுடைய உடல்நிலை எவ்வாறு உள்ளது, சில நாட்கள் மருத்துவமனையில் சந்தித்து திமுக ஏற்கனவே செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில அவருக்கு என்ன மாதிரி சிகிச்சை வழங்கப்பட்டு வருது, சிகிச்சையில் என்ன மாதிரி முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து அனைத்து விதமான தகவலையும் தலைவர் ராகுல் காந்தி பகிர்ந்து கொள்வார். அதே போல திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலினும் பத்திரிகையாளர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ராகுல் காந்தி தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவரான ஸ்டாலினும் பத்திரிகையாளரிடம் சில தகவலை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அப்படிங்கிறதா இங்க இருக்கக்கூடிய வட்டாரத்துடைய தகவலாக இருக்கிறது. திரு பாஸ்கர், திரு ராகுல் காந்தி அவர் மற்றும் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் இவர்களுடைய சந்திப்பு, திமுக தலைவர் திரு மு கருணாநிதி அவர் சிகிச்சை பெற்றிருக்கக்கூடிய அந்த அறையில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பானது எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? இந்த சந்திப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட திமுக தலைவர் கருணாநிதி 7 நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்றார். இந்த நிலையில தான் வந்து அப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சியை சேர்ந்த பலரும் மருத்துவமனைக்கு வருகை தந்து திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக நேரில் வந்தார்கள். ஆனா அவர்களுக்கு வந்து சிகிச்சை பெறக்கூடிய அறைக்கு அனுமதியை வந்து அதாவது அவருக்கு தொடர்ந்து வந்து ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். இதன் காரணமாக அவருக்கு எந்த விதமான இடையூறும் செய்யக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினை சந்தித்து மாற்றுக் கட்சியினர் சந்தித்து திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலம் குறித்து விசாரித்து சென்றனர். அதற்கு பிறகு இல்லம் திரும்பிய போதும் பல்வேறு கட்சியினரும் கட்சியுடைய தலைவர்களும் கோபாலவரம் இல்லத்துக்கு வருகை தந்தார்கள். அப்போதும் திமுக தலைவர் கருணாநிதியை நேரில் சந்திப்பதற்கு அனுமதி வழங்க மறுக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, அவர் உடல்நிலை காரணம் காட்டி அவருக்கு இடையூறு செய்யக்கூடாது, அவருக்கு தொற்று இருக்கிறது, நோய் தொற்று இருக்கிறது, இதன் காரணமாக அவருக்கு எந்த விதமான இடையூறும் செய்யக்கூடாது அப்படிங்கிற தகவலின் அடிப்படையில் திமுகவுடைய தலைமை கேட்டுக்கொண்டது. மருத்துவமனையில் தங்கியிருக்கும் அதாவது 17ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுக தலைவர் கருணாநிதியை சந்திப்பதற்காக நேற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தா பாண்டியன், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவரான ஈவி.கே. இளங்கோவன், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பல்வேறு தலைவர்களும் அதே போல பலரும் இங்கு வருகை தந்து திமுக தலைவர் கருணாநிதியை சந்திப்பதற்காக நேரில் வருகை தந்தார்கள். அப்போதும் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினிடம் மட்டுமே சந்தித்து திமுக தலைவர் கருணாநிதியோட உடல்நலம் குறித்து கேட்டறிந்து திரும்பினார்கள். காரணம் என்ன, அவர் தங்கியிருக்கக்கூடிய அறைக்கு கட்சியினுடைய முக்கிய மாற்றுக் கட்சியினர் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. அவருக்கு தொண்டையில் புண் இருக்கிறது, அது மட்டும்தான் நுரையீரலில் தொற்று இருக்கிறது. இதன் காரணமாக அவரை நேரில் சந்திப்பதை தவிர்க்க வேண்டும் என்ற காரணத்தை முன்வைத்து அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு அனுமதியும் மறுக்கப்பட்டு இருந்த போதும் திமுக பொருளாளரிடம் பல்வேறு மருத்துவரிடம் திமுக பொருளாளரிடம் தகவல்களை கேட்டறிந்து சென்றார்கள். அவர்கள் செல்லும் போது பத்திரிகையாளர் சந்திக்கும் போது திமுக தலைவர் கருணாநிதி உடல்நிலை சீராக இருக்கிறது என்று மருத்துவர்கள் கூறியிருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் திமுக பொருளாளரிடம் சந்தித்தோம், அவரும் அதே தகவலை வந்து பகிர்ந்து
கொண்டார். இதன் அடிப்படையில் நாங்களும் அவரை சந்திப்பது திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்ததை தவிர்த்தோம் அப்படிங்கிற தகவலை வந்து பத்திரிகையாளர்களிடம் பகிர்ந்து கொண்டு சென்றனர். இந்த நிலையில தான் காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 11:35 நிமிடத்திற்கு மருத்துவமனைக்குள் நுழைந்தார்கள். அவரை திமுக பொருளாளர் உள்ளிட்ட கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் 4வது மாடியில் திமுக தலைவர் கருணாநிதி சிகிச்சை பெறக்கூடிய அறைக்கு அழைத்து சென்றிருக்கின்றனர். தொடர்ந்து சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. இதற்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திக்கும் போது திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து அவர் கேட்டிருந்த தகவலையும் திமுக பொருளாளரும் மற்றும் மருத்துவர்களுக்கு கூறிய தகவல்களையும் பத்திரிகையாளரும் பகிர்ந்து கொள்வார்.